ஹாய் கைஸ், நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆண்ட்ராய்ட் மொபைலில் நிறைய விதமான அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அது இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், டெலிகிராம் ஆகட்டும், வாட்ஸ்அப் ஆகட்டும். அதுலேருந்து மெசேஜஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி எல்இடி நோட்டிஃபிகேஷன் எப்படி உங்களோட மொபைலை எனேபிள் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை மட்டும் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மொபைல் பார்க்க வேறு லெவலில் இருக்கும். ஸோ எப்படின்றத வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இந்த எல்இடி நோட்டிஃபிகேஷனுக்கு சின்னதாக ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்களோட க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. சர்ச்சில் வந்து 𝕃𝕀𝕂𝔼 அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண உடனே ஃபஸ்ட்டு லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் மேலே சர்ச் ஆப்ஷன் மாதிரி கொடுத்துருப்பேன். அதில் வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஐக்கானை சர்ச் பண்ண உடனே இந்த பர்டிகுலர் போஸ்ட் வந்து வரும், எல்இடி நோட்டிஃபிகேஷன் ஆப்னு. அந்த போஸ்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ஆப்போட டவுன்லோட் லிங்க் இருக்கும். ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஓப்பன் பண்ணோடனே உங்களோட மொபைலில் ஒரு சில பெர்மிஷன்ஸ்லாம் கேட்கும். எல்லா பெர்மிஷனுக்கும் எனேபிள் பண்ணிவிடுங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்க ஆப்ஸ் எல்லாமே இதில் ஷோ ஆகும். எந்தெந்த அப்ளிகேஷனுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி எல்இடி நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் டிக் ஐக்கான் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து எனேபிள் பண்ணி விட்டுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டெலிகிராமாக இருக்கட்டும், வாட்ஸ்அப் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், எது வேணாலும் சரி, தேவையானதை செலக்ட் பண்ணிவிடுங்க. முடிஞ்சுது. கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங் ஆப்ஷன் மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இதில் ஒரு சில செட்டிங்ஸ்லாம் இருக்குது. அதை மட்டும் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக ஒர்க் ஆகும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா இதில் பொசிஷன் அண்ட் எல்இடி சைஸ்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே எல்இடி சைஸ் வந்து 250ன்னு போட்டுருங்க. கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதுக்கு தான். ஓகேங்களா? அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணி சேவ் பண்ணிங்க. சேவ் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் வந்து வரும். இதுதான் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இதில் வந்து லேர்ன் மோர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரீமியம் யூஸர்னால் பே பண்ணணும். பட் நம்ம பேலாம் பண்ண வேணாம். வாட்ச் ஆடுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஆடு வந்து ஷோ ஆகும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா டைமர் ஓடிட்டுருக்கும். டைமர் கம்ப்ளீட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். பார்த்தீங்கன்னா இப்போது பேக் வந்துட்டு சேவ் அண்ட் ரிட்டர்ன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்சுது. எல்இடி ஷேப்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய விதமான ஷேப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் வந்து நோட்டிஃபிகேஷன் தான் வந்தால் எந்த எல்இடி ஷேப் உங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து சூஸ் பண்ணிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சூப்பர்மேன் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் எனக்கு கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த எல்இடி கலர் இருக்குல்ல, அதை வந்து அதை ஆஃப் பண்ணிவிட்டு டிஃபால்ட் கலரில் ஒரு கலர் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து வேறு கலர் சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ரெட் கலர் செட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நீங்களே பாருங்கள். பார்த்தீங்கன்னா இப்போது நம்மளோட எல்இடி நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம செட் பண்ண ஆப்ஸ்லேருந்து ஏதாவது வரணும்னு நினச்சிங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் இது மாதிரி எல்இடி நோட்டிஃபிகேஷன் வரும். இல்லை ப்ரோ, எனக்கு டைமர் கொஞ்சம் வேகமாக அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைமரில் உங்களுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பிளிங்க் ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கு எவ்வளோ நேரம் பிளிங்க் ஆகணும் அப்படின்ற மாதிரி டைமரும் இருக்குது. வேணும்னா நீங்கள் அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு மொபைலில் அந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது ஸ்க்ரீனில் இந்த மாதிரி எல்இடி நோட்டிஃபிகேஷன் வந்து போகும். பார்க்கவே சூப்பராக இருக்கும். 1 இல்லை 2 இல்லை, இதை மாதிரி எக்கச்சக்கமான டிசைன்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று ஒன்றா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து ஒன்று ஒன்றா செட் பண்ண போனால் டைம் போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் வேகமாக வந்து வீடியோ வந்து காட்டுறேன். ஓகேங்களா? சேம் இதே மாதிரி உங்களோட மொபைல்லையும் இந்த எல்இடி நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணுறதுக்கு தேவையான அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எக்கச்சக்கமான டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு ஒர்க் ஆச்சுன்றதை நானும் தெரிஞ்சுக்கிறேன், எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ கைஸ், இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் இது மாதிரி எல்இடி நோட்டிஃபிகேஷன் எப்படி எனேபிள் பண்ணுறது அதை பற்றி பார்த்தோம். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாத வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி பை வீடியோ. செஸ் கைஸ்.